Hi pa, good evening. Yes, Shiva, hi. Mehron, hi pa. Yes, Gokul, hi pa. Pranita, hi. Chapter 11 Chapter 11 வந்து நம்ம இன்னொரு நாள் ஸ்பெஷலாக வருவோம். இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 3 வந்து பார்க்கலாம், சரியா? ஸோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மிட்டம் முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ எல்லோரும் நம்ம குவார்ட்டர்லி நோக்கி போகலாம். ஸோ நம்ம சாப்டர் 3 வந்து பார்ப்போமா? ரெடியா? சாப்டர் 7 ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எஸ் அமுதா, ஹாய்ப்பா. எஸ் மெஹ்ரோன், கீதா, மித்திலா, ஓகே ஃபைன். ஓகே, சாப்டர் 3 இஸ் கம்மிங் சூனா? ஓகேப்பா, சூப்பர். ஸ்டார்ட் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் வீக் தான் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் அப்படின்னா கீதா நீங்கள் அந்தளவுக்கு சாப்டர் 3 ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை இல்லையா? கரெக்டா? இன்னும் ஃபர்ஸ்ட் மிட்டம் முடியலையா? சூப்பர் அருளரசன். தென் வி கான் சேஞ்ச் எனி திங். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அது படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கிளம்பலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீதா நீங்கள் 11th இது 12th எனக்கே டவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 12th கெமிஸ்ட்ரி தான் நம்ம பார்க்குறோம். சாப்டர் 3 வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸ் வரும்போதே நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், ஆக்சிடேஷன் நம்பர், ஹைப்ரிடைசேஷன் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக பார்த்தோமா? எஸ், ஃபஸ்ட்டு 30 எலமெண்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம், கரெக்டாக? ஸோ அந்த பேசிக்ஸோடு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம போன கிளாஸ்லேயுமே இந்த ஒரு கொஷின் நம்ம படிச்சிருந்தோம், கரெக்டாப்பா? எஸ், 11th ஃபிசிக்ஸ் லைவ் எப்போ? இந்த வீக்கில் இல்லை, ஓகே. ஸோ 11th இந்த வீக்கில் இல்லை, எனக்கு தெரியலப்பா. ஆர்கானிக்கா? ஸோ ஆர்கானிக் ஒரு நாள் நம்ம டெய்லி வீக்கெண்டு பார்ப்போமா? ஆர்கானிக் தெரியல, நான் கேட்டுட்டு சொல்கிறேன்ப்பா, ஓகேவா? ஸோ ஆர்கானிக் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் இந்த 1 hour லைவ் எல்லாம் நம்மளுக்கு பத்தாது, ஓகேங்களா? ஸோ நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன், ஓகே? எஸ் ஃபைன், ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து இனர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன் ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ், ஓகேங்களா? ஸோ போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே என்னென்ன சொல்கிறாங்க, இந்த ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் நத்திங் பட் நம்மளுக்கு குரூப் 14, 15 அண்ட் 16. குரூப் 14, 15, 16 யாருப்பா? யார் குரூப் 14, 15, 16ன்றவங்களாம்? நம்ம ஃபேமிலிலாம் பார்த்தோமா இல்லையா? ஃபர்ஸ்ட் டே கெமிஸ்ட்ரி கிளாஸ்லேயே இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அதனால நான் இந்த டைம் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ குரூப் 14, 15, 16 யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அவங்களில் ஸோ த அவுட்டர் எஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் என்எஸ் ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம், ஓகே? ஸோ என்எஸ் ஸ்கொயர். ஸோ அந்த மெட்டல்ஸ் எல்லாமே இருக்காங்க இல்லையா? குரூப் 14, 15 அண்ட் 16 இவங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்கும்ல. ஸோ இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அதாவது நம்மளோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க, ஓகேங்களா? எஸ் சால்கோஜென்ஸ் விச் மீன்ஸ் ஆக்சிஜன் குரூப், ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், ஓகே, ஸோ இவங்க எல்லாமே ஓகே 14, 15 தென் 16 இவங்க 3 பேரும் இவங்களோட 3 பேர்த்தோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் பார்க்குறோம். அந்த ஷெல்லில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இந்த சென்ஸ் அதாவது என்எஸ் ஸ்கொயர் என்பி, ஓகே, என்எஸ் ஸ்கொயர் என்பி ஸ்கொயர், திஸ் இஸ் வாட் த எக்ஸாக்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தீஸ் குரூப்ஸ், ரைட்? ஸோ யூ வாண்ட் டு மெமரைஸ் தீஸ் திங்ஸ் பா, ஓகேங்களா? ஆர் யூ கேன் சால்வ், ஓகே? நீங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சரா? எஸ் கீதா, எக்ஸாக்ட்லி. டெட்ராஜன்ஸ், எஸ் இங்கிலீஷ் கேம்ப் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சுப்பா. யூ கேன் செக் ஷார்ட்ஸ், ஓகே? 100 லேர்னிங் ஷார்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம், ஓகேவா?
அண்ட் நம்ம எடுக்கிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிடையாது, நம்ம மோஸ்ட்டாக எல்லா கொஸ்டின்ஸும் தான் கவர் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 14 and 15 and 16 ஸோ இந்த மூணுமே ஒன்றும் இல்லை. ஸோ சில பேருக்கு தெரியல, டோன்ட் வரி. ஸோ நம்மளோட கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி அண்ட் ஆக்சிஜன் ஃபேமிலி, இந்த மூணு பேர்த்தும். எஸ் கீதா, சூப்பர்ப்பா, சூப்பர். எஸ் ஐயப்பன், ஹாய்ப்பா. நாளைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்மா. ஸோ எல்லாத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சுப்பா. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதை வச்சு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே நீங்கள் சூப்பராக மார்க் எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் முடிஞ்சிருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் மிட்டம். ஸோ அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்கப்பா. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் சூப்பர் மார்க் எடுத்துடலாம். 40+ சூப்பராக வந்துடும். ஸோ இதே மாதிரி புக் பேக் 1 மார்க்ஸ் கிளியராக படிச்சுட்டு போங்க. ஓகே? ஸோ ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் ஜென்ரலாக கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் பார்த்துக்கலாமா? டவுட் சால்விங் வந்து நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த செஷன் பார்ப்போமா? ஏன்னா கிளாஸ் ப்ளஸ் டவுட்ஸ் பார்க்குறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அதே மாதிரி கிளாஸ் லேட் ஆகும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக கவனிச்சிட்டு இருக்காங்க. நான் ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தேன்னா கவனிக்கிறவங்களாம் போயிடுவாங்க. ஓகே? நாளைக்கு தமிழ் எக்ஸாமா, அதை பற்றி நான் சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்ன பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப்ஸ், இந்த 3 குரூப்ஸோட அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் சொல்லிட்டாங்க. n² np² அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஹவு இட் லுக்ஸ் லைக். ஸோ இங்கே வந்து ரிலக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் ஷுர், ரிலக்டன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இவங்க யாருமே வந்து பாண்டிங் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஏதாவது பாண்டிங் இருக்குது, இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பாண்டு பண்ணுது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி. ஓகே? ஸோ இவங்க இந்த அதாவது அவுட்டர் மோஸ்ட் ns² இருக்கிறவங்க யாருமே வந்து பாண்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. எல்லோரும் ரொம்ப இன்ஆக்டிவ், எல்லோரும் ரொம்ப சோம்பேறி. நான் ஐயோ வந்து பாண்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ இனர்ட் பேர் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை. பேர் இந்த சென்ஸ் 2 electrons will be there. ஓகே? ஸோ இனர்ட் அப்படின்னா இன்ஆக்டிவ். ஸோ இன்ஆக்டிவாக ஒரு பாண்டிங்கில் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாத ஒரு எபிலிட்டியில் இருக்கக்கூடிய எஃபெக்டை நம்ம இனர்ட் பேர் எஃபெக்ட்னு சொல்ல முடியும். இந்த எஃபெக்டை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம்? குரூப் 14, 15, 16 பார்க்கலாம். தட் இஸ் நத்திங் பட் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். எஸ் ஃபைன். ஷுவர் ரிலக்டன்ஸ் இந்த சென்ஸ் அவங்க வந்து பாண்டிங்கில் டேக் பார்ட் பண்ண மாட்டாங்க. லைக் வில்லிங்கே கொடுக்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்கன்றது தான். ஓகேங்களா? ஓகே கீதா, பாய்ப்பா. எஸ் தேங்க்யூ ஸோ மச், பாய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஸோ சால்கோஜன்ஸ், வாட் இஸ் மீன் பை சால்கோஜன்ஸ் நம்ம இப்போ கூட சொன்னோம்ப்பா, அது என்னென்னு பாருங்கள். ஸோ பிலாங்ஸ் டு பி பிளாக், கிவ் எ ரீசன். ஏன் வந்து சால்கோஜன்ஸ் வந்து பி பிளாக்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரீசன் சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. அதாவது சால்கோஜன்ஸ் இஸ் நத்திங் பட் ஆக்சிஜன் ஃபேமிலி. ஓகேங்களா? இது ஏன் வந்து பி பிளாக்ல இருக்கணும், வேற ஏதோ ஒரு பிளாக்ல இருக்கக்கூடாது, எஸ்ல இருக்கக்கூடாதா, டியில் இருக்கக்கூடாதா, எஃப்ல இருக்கக்கூடாதா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்களேன். ஸோ சால்கோஜன்ஸ் பிலாங்ஸ் டு குரூப் 16பா. ஓகே, குரூப் 16. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்ல, குரூப் 16ல நம்மளுக்கு சால்கோஜன்ஸ் ஆக்சிஜன். ஓகே, வித் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns² np4. சி, இந்த எல்லா திங்ஸுமே நம்ம போன கொஸ்டின்லேயும் படித்தோம். அப்போ பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இதே தான் நான் சொன்னேன், இந்த 3 குரூப்புக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் கோயிங் டு பி சேம் அப்படின்னு. அப்போது ns² np² ஈஸியாக நம்ம இதையுமே படிச்சிட்டோமா அதுலேயே. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக வரக்கூடிய எலக்ட்ரான் இஸ் கோயிங் டு டிசைட் விச் பிளாக் இட் ஷுட் பி. ஓகேங்களா? ஸோ அப்போது சின்ஸ் த லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல், ஓகே, அந்த பி ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து அது அட்டாச் ஆகிடுச்சு. அதனால இது வந்து பி பிளாக்கை பிலாங் பண்ணி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அச்சோ காஞ்சனா, நான் என்ன பண்ணுறது? சரி, நான் அதை தான் சொல்கிறேன்ப்பா. ஆல்ரெடி மேம் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்கப்பா. உங்களுக்கு புரியுதா? ஒன் மினிட், நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. சி மேம் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டாப் 2 and 3 மார்க்ஸ் ஃபார் 12th கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன எக்ஸாம் நாளைக்கு எல்லாம் என்ன வேணுமோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம்ப்பா. எல்லாமே ஆல்ரெடி போஸ்டட். ஓகேங்களா? எஸ் ஃபைன். ஓகே சூப்பர். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து லாஸ்ட்டாக வந்து என்டர் ஆகியிருக்கு. எங்கே என்டர் ஆகியிருக்கு? பி சப்ஷெல்லில் என்டர் ஆகியிருக்கு. ஸோ இட் இஸ் நேம்டு ஆஸ் பி பிளாக். தட்ஸ் இட். ஸோ நோ மோர் டெஃபினேஷன்ஸ் ஆர் ரீசன்ஸ்
நீடட் பா ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சால்கோஜன்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை இது வந்து குரூப் 16ஓடது இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா NS2 NP2 தட்ஸ் இட் ஓகேங்களா எஸ் ஓகேப்பா ஓகேங்களா ஸோ அதே மாதிரி சாரி NS2 NP4 அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இதோட லாஸ்ட் எலக்ட்ரான் இஸ் கோயிங் டு பி டிசைட் அட் விச் block it should be அப்படின்றது ஸோ அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு P சப்ஷெல்லில் வந்து என்டர் ஆகிடுச்சு ஸோ தட் இதை நம்ம P பிளாக்னு சொல்கிறோம் தட்ஸ் இட் வேறு எதுவும் நீங்கள் சொல்ல தேவையில்லை ஸோ அதே மாதிரி ஃப்ளூரன் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக தெரியும் நம்ம 1 மார்க்கில் 2 கொஷின் வந்து படிச்சிருப்போம் நம்மளோட புக் பேக் எடுத்துக்கோங்க எல்லாரும் ஸோ எல்லாரும் உங்களோட புக் எடுத்து கெமிஸ்ட்ரி புக் எடுத்து 1 மார்க் செஷன் போனீங்க அப்படின்னா அதில் 2 1 மார்க் நீங்கள் இப்போயே சால்வ் பண்ண முடியும் ஓகே which one is the most electronegative element அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ஒரு क्वेश्चन அதே சமயத்துல எஸ் ஓகே ஃபைன் அதே மாதிரி which one is the least electronegative element அப்படின்னு சொல்லி 2 क्वेश्चन வந்து உங்க புக் பேக்ல இருக்கும் ஸோ இந்த 2 क्वेश्चனும் உங்களால இப்போ சொல்ல முடியுமா ஸோ இந்த ஹாலஜன்ஸ் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா ஓகே ஸோ இந்த ஹாலஜன்ஸ் ஃபேமிலியை உங்களால் வந்து லைக் யாருக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து சொல்ல முடியுமா அந்த ப்ரையாரிட்டி ஆர்டர் சொல்ல தெரியுமா எஸ் ப்ளீஸ் எஸ் வி ஆல் நோ தட் ரைட் வாட் இஸ் ஹாலஜன்ஸ் ஃபேமிலி யூ நோ எஸ் சொல்லுங்கப்பா ப்ளீஸ் அமைதியாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ எனக்கு அந்த ஆர்டர் வந்து நீங்கள் சொல்லுங்க எஸ் நோ ஒன் இஸ் ரெடி டு ஆன்சரா நோ ஒன் நோஸ் தெரியாதா நாங்கள் வந்து ஜென்ரலாக நீங்கள் கேட்க சொன்னீங்கன்னா நாங்கள் நிறையா கேட்போம் கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அப்படி தானே சரி ஓகே சி ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம இங்கே எழுதுவோமா சி ஃபஸ்ட்டு ஃப்ளூரன் இது 11th இல்லைப்பா இது 12th மேலே 11th ஏதாவது போட்டிருக்கா என்ன 12th தானே இருக்குது ஓகே இது வந்து 12th தான்ப்பா ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃப்ளூரன் தான் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் Do you know what is electronegativity? Yes, you all know that, right? Please give me the explanation of electronegative element pa. Electronegativity அப்படினா எல்லாருக்கும் தெரியும்ல எத்தனை தடவை லைவ்ல பார்த்திருக்கோம் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் chapter 3 பா ஓகே தென் நம்மளுக்கு ஆக்சிஜன் வருவாங்க ஸோ தென் பார்த்தீங்கன்னா குளோரின் தென் என்னது So oxygen, fluorine, oxygen, chlorine, nitrogen, Br, then iodine. So இதில் halogens பார்த்தீங்க அப்படின்னா so halogens பார்த்தீங்கன்னா fluorine, chlorine, bromine and iodine. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓகே ஆப்ஷன் 3 ஸோ இதுக்கு தான் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் ரொம்ப அதிகம் ஸோ அதே மாதிரி லீஸ்டாக இருக்கிறது இந்த அயோடின் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே ஸோ ஃப்ளூரினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் என்ன ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் என்ன எஸ் எஸ் சூப்பர் சதீஷ் chlorine fluorine bromine and iodine 7 so இப்போ இங்க பாருங்க so 1s2 yes 7 Avantika hi pa yes very good 9 yes Mithila right sorry once again can you please repeat your name pa ஸோ அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 9 வரும்பா ஓகேங்களா ஸோ 9 வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம் 1s2 2s2 2 to 4 வந்துருச்சா தென் 2p போயிடுவோம் ஸோ 2p
2 to 4 அப்படின்னா இங்கே 5 ஏன்னா இது 9 இருக்கா ஓகேவையா இப்போ 5 + 2 என்ன 7 7 + 2 7 + 2 எஸ் வெரி குட் ஓகே ஓகே மித்திலா ஓகே ஸோ 7 + 2 என்ன 8 9 இல்லையா ஓகே இப்போது இந்த 2p 5 நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஸோ ஷெல் வைஸ் நம்ம பிரிச்சுக்கலாமா ஓகே ஸோ ஷெல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதை 2ஆகவும் 7ஆகவும் பிரிப்போம் புரியுதா ஸோ இது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இல்லையா ஸோ அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஸோ 1s2 அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம் இதை நான் 2ஆகவும் மீதி இருக்கிறது 5 + 2 ஷெல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது 7 ரைட் ஸோ 2 and 7 நம்ம எழுதிக்கலாமா அப்போது இது 2 and 7 ஸோ இதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க px y z மேக்ஸில் படிச்சிருக்கோம்ல x y z எல்லாம் ஸோ அதை தூக்கிட்டு வாங்க ஸோ இப்போ இந்த 5 நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் 2 + 2 + 1ன்னு எழுதலாமா அதை தான் இப்படி எழுதியிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போது இந்த ஃப்ளோரின் அப்படின்றத எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டுன்னு சொன்னோம் எலக்ட்ரோ நெகட்டிவ் இந்த சென்ஸ் ஒன்றும் இல்லை ஸோ எலமெண்ட்டை கெயின் பண்ணுற டெண்டன்சி தான் இருக்குது அவ்வளோ ஈஸியாக இது யாருக்கும் வந்து எலமெண்ட்டை லூஸ் பண்ணாது ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டு அட்டைன் த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் ஆக்டெட் ரூல் எல்லாருக்கும் தெரியுமா எஸ் ஆக்டெட் ரூல் ஸோ it gains 1 electrons and exhibits -1 oxidation state அதாவது ஒரு எலக்ட்ரானை இது எடுத்துக்க போகுது ஓகே ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுத்துடுது ஸோ ஏன்னா இது ஃப்ளூரின் வந்து மோஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவான ஒரு ஆட்டம் ஸோ does not exhibit பாசிட்டிவான ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இது கொடுக்க போகிறது கிடையாது ஸோ இட் cannot expand its octet due to non availability of d orbitals ஏன்னா இதில் பாருங்கள் இதில் d orbitals இருக்கா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் உங்களால் பார்க்க முடியுதா d orbitals ஜஸ்ட் எஸ் அண்ட் பி தான் இருக்குது இல்லையா d orbitals இல்லை ஸோ அதனால் இதோட ஆக்டெட்டை இதால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது ரைட் ஸோ இது ஏன்னா மோஸ்டான ஒரு எலக்ட்ரான் நெகட்டிவ் எலமெண்ட்டு ஸோ அதனால் இது என்ன பண்ண போது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி தென் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் என்ன பண்ணுறோம் ஆக்டெட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு எலக்ட்ரான் வாங்கி -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இது வந்துருச்சு ஏன்னா இது பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்காது ஏன்னா இது ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் நெகட்டிவ் ஓகே ஸோ தென் ஆக்சிடேஷன் நம்பர் இல்லை ஆக்சிடேஷன் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன இது வந்து ஹாலோஜன்ஸில் நம்ம எப்படிலாம் பார்க்கலாம் ஸோ ஹாலோஜன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதுதான் ஸோ ஃப்ளூரின் குளோரின் புரோமைன் அண்ட் அயோடின் இவங்கெல்லாம் தான் நம்மளுக்கு ஹாலோஜன்ஸ் ஃபேமிலி ரைட் எஸ் தீபா ஹாய்ப்பா ஓகேங்களா ஸோ அப்போது இங்கே பாருங்கள் ஸோ யூ ஆல் நோ ஸோ இப்போ இங்கே எல்லாமே வந்து ஜென்ரலாக எதுவுமே இல்லை ஸோ மோஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஐ இருக்குது சிஎல் இருக்குது எஃப் இருக்குது ஓ இருக்குது தட்ஸ் இட் ரைட் இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ ஆக்சிஜனுக்கு ஜென்ரலான நல்லா கவனிங்க கொஷனை ப்ளீஸ் நல்லா கவனிங்க ஆக்சிஜனுக்கு ஓகே ஆக்சிஜனுக்கு ஜென்ரலான ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒரு நம்பர் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஆக்சிஜனுக்கு எவ்வளோ புரியுதா ஆக்சிடேஷன் நம்பர் பா ஆக்சிஜனுக்கு எவ்வளோ புரியுதா நான் என்ன கேட்குறேன்னு தமிழில் தான் கேட்குறேன் ஃபைவா 4 அச்சோ சோ general oxidation number of oxygen or state of oxygen 8 yes Pargavan 8 Deepa 2 இங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா எல்லாரும் நான் கூட எங்கேருந்து 8 5 4 2 சூப்பர் எல்லாமே போட்டுடலாம் 1 3 காணும் 6 காணும் 7 எங்க நான்ப்பா இது சி ஆக்சிஜனுக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா சரிங்கவா சி ஜென்ரலாக என்ன தெரியாதா சி ஜென்ரலாக நம்மளுக்கு ஆக்சிஜனுக்கு பார்த்தோம் அப்படின்னா -2 ஓகே எங்கேயோ படித்த மாதிரி இருக்கா ஓகேங்களா ஸோ ஜென்ரல் ஆக்சிடேஷன் நம்பர் நம்மளுக்கு என்ன நோ தீபா என்ன நோன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு ஆக்சிடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா -2 வந்து கிடைக்கும் ஓகேங்களா வரும் ஓகே பட்
சி பேசிக்ஸ் தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க. அப்போ அப்படியே நீங்கள் எப்படி போக முடியும் சொல்லுங்கள்? எங்கே படித்தோமா? வெரி குட், இப்படி தான் கேட்கணும். ஸோ உங்களுக்குள்ளேயே பேசுறதுக்கு யாராவது வரீங்க அப்படின்னா சாரி, நான் பிளாக் பண்ண வேண்டியது வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களேன், ஃப்ளூரின் இருக்குது. ஆக்சிஜன் கூட யார் இருக்கா? நம்மளுக்கு ஃப்ளூரின் இருக்குது. அப்போது ஆக்சிஜன் வந்து ஃப்ளூரினோட சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிஜன் வந்து ஃப்ளூரினோட சேரும்போது இதுக்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு +2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சிஜன் வந்து ஃப்ளூரினோட சேர்ந்துச்சுன்னா இதுக்கு +2. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா -2, ரைட்? இப்போது சி, இப்போ இதை நம்ம எழுதுவோமா? சால்வ் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், ஆக்சிஜன் பார்த்துக்கோங்க, +2 நம்ம சொன்னோம். ஏன் +2 அப்படின்னா இது ஃப்ளூரினோட அட்டாச்சாக இருக்குது. எஸ், ஃப்ளூரினோட இது வந்து அட்டாச்சாக இருக்குது. இப்போ ப்ளஸ், இப்போ எஃப், ஃப்ளூரின் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே F2 இருக்கு இல்லையாப்பா? ஸோ இப்போ எஃப்க்கு தான் நம்மளுக்கு தெரியல. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இது என்ன பண்ணணும்? சாரி, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் வந்து போடணும். பட் சி, ஃப்ளூரின் எவ்வளோ டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குல்ல? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கணும்? 2 × x வந்து போடணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம 0 போடணும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், 2 + 2x இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன வரும்? ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ x இஸ் ஈக்குவல் டு -1. அவ்வளோதான். ஸோ இப்போ ஃப்ளூரினுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா -1. ஸோ இங்கே இதையும் எழுதிக்கலாமா? ஸோ இப்போ ஃப்ளூரின் வந்து நம்மளுக்கு -1 கிடச்சாச்சு. ஆக்சிஜன் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு -2. ஆக்சிஜன் வந்து ஃப்ளூரினோட இருந்துச்சு அப்படின்னா இதை +2. இந்த இப்போ நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம்? 3 திங்ஸ் நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷனுக்கு வருவோம். இது வந்து O2F2. சி, எப்போலாம் இந்த ஆக்சிஜன் 2 டைம்ஸில் வருதோ, இப்போ இந்த ஆக்சிஜன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் X2O2 அந்த மாதிரி, இப்போ H2O2, ஸோ இந்த மாதிரி 2 வருதில்ல? ஸோ இந்த மாதிரி 2 வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். சி, இப்போ இந்த மாதிரி 2 வந்துச்சு அப்படின்னா அப்போ அதுக்கான ஆக்சிடேஷன் நம்பர் என்ன நம்மளுக்கு தெரியுமா? ஆக்சிடேஷன் நம்பர் தெரியலையா? எஸ் ராக்கி, எஸ் பார்கவன், 11th ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம படிக்காமையாப்பா வந்தோம். ஆக்சிடேஷன் நம்பர், ஹைப்ரிடைசேஷன், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியலையா நம்மளுக்கு இன்னும்? ப்ரீஃபாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? இப்போது இந்த ஃப்ளூரின் கூட 2 டைம்ஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆக்சிஜனுக்கு நம்ம +1 போடுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டைம்ஸில் இருக்காங்க, லைக் H2O2, ஓகே, X2O2 இந்த மாதிரி இருக்குது. இப்போ இங்கே கொஷனில் என்ன இருக்குது? O2F2 அப்படி இருக்கிறப்ப நம்ம ஆக்சிஜனுக்கு +1 போடுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம +1 போடுவோம். இப்போ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளே போடுவோம். இப்போ +1 இன்ட்டு இங்கே ஃப்ளூரின் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன போடணும்? சி, இப்போ இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து நான் சொன்னேன் +1 அப்படி சொல்லி, ஆனால் இங்கே ஆக்சிஜன் வந்து 2 டைம்ஸ் இருக்கா? O2 இருக்குது. O வந்து நம்மளுக்கு 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன போடணும்? 2 × 1 ப்ளஸ் இங்கே நம்மளுக்கு ஃப்ளூரின் தேவை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்ப்பா? ஃப்ளூரின் தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். பட் ஸ்டில் இவங்க கேட்பாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? 2 × x = 0 அப்படி பண்ணோம். இடம் பத்தல. ஓகேங்களா? இப்போ இங்கே போடலாமா? ஸோ 2 + 2x = 0, கரெக்டா? அப்போ இங்கே என்ன வரும்? 2x = -2x = -1. தட்ஸ் இட். எப்படி இருந்தாலும் -1 ஏன்னா ஹாலஜன் ஃபேமிலி எல்லாமே -1ல் தான் இருக்க போது, எல்லாமே எலக்ட்ரோ நெகட்டிவ் இல்லையா? ஸோ இப்போ இங்கே வந்து Cl2O3 இருக்குது. இதை சால்வ் பண்ணலாமா? இப்போது ஆக்சிஜன் பாருங்களேன், யார் கூடயாவது இருக்காங்களா? ஃப்ளூரின் கூட இருக்கா? இல்லை ஆக்சிஜன் வந்து 2 டைம்ஸாக இருக்காங்களாப்பா? இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு நம்மளுக்கு என்ன ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் வரும்?
லைக் சாரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்? எஸ், யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் தீபா தெரியுமா? ஓகே ஃபைன். கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கப்பா, தெரியலன்னா சொல்கிறீங்க. -2 வருமா? ஓகே சூப்பர். இங்கே ஆன்சர் வச்சுட்டே கேட்டது ஏன் தப்பு தான். ஓகே ஃபைன். இப்போது Cl2 இருக்குது, நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறது நம்ம குளோரின். அப்போ குளோரினை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும்ப்பா. எது உங்களுக்கு கண்டுபிடிக்கணுமோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வைப்போம். இப்போ இங்கே குளோரின் வந்து நமக்கு 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இங்கே இதை எப்படி வைக்கணும்? 2xன்னு வைக்கணும். ஸோ இப்போ நம்ம 2x வச்சிட்டோம். ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 3 × ஆக்சிஜனோட ஜென்ரல் ஆக்சிடேஷன் நம்பர் என்னப்பா? -2. +2 இல்லை, தயவுசெய்து +2 போடாதீங்க தீபா. இங்கே நம்ம சொல்லிட்டோம்ப்பா. இங்கே பாருங்கள். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா -2 வரும். +2 எப்போ வரும்ப்பா? நம்ம ஃப்ளூரினோட நம்ம ஆக்சிஜன் வந்து அட்டாச் ஆகியிருந்தால் தான்ப்பா வரும். சரியா? ஓகேங்களா? ஸோ அப்போ = நம்ம 0 போட்டுக்கலாமா? இப்போ இங்கே 2x 3 2s தெரியுமா? 3 2s என்ன? -6 = 0. இப்போது 2x = 6. ஸோ x = 6/2. எல்லாருக்கும் டேபிள்ஸ் தெரியுமா? 2 டேபிள் எப்போ 6 வரும்? எஸ், ஓகே தீபா. ஓகே, 3 டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நம்மளுக்கு குளோரினுக்கு வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம I2O4 சால்வ் பண்ணுவோமா? எஸ், I2O4. இப்போ பாருங்கள், ஆக்சிடேஷனுக்கு எவ்வளோ? சாரி, ஆக்சிஜனுக்கு எவ்வளோ? இப்போ இந்த இடத்துல I2O4ல் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ வரும்? மோஸ்ட் ஆஃப் தான் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ வரும்? +2 -2 +3 இல்லை -1? எஸ் மித்திலா, -2 வரும். எப்படி வரும்? -2 எப்படிப்பா வரும்? வைப்பிங் ஸ்பார்க்கிள். ஸோ -2 எப்படி வரும் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த -2 எப்படி வரும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல ஒவ்வொன்றா. ஸோ -2 எப்படி வரும்னு சொல்கிறீங்க? எஸ் மித்திலா சொல்லுங்கப்பா. எஸ் தீபா கரெக்டா? +2 வருமா? இங்கே நான் எதுக்கு அடித்தேன்னா புக்கில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு அடித்தேன். நீங்கள் சொல்லுங்கள் எது கரெக்டாக வரும்னு. ஓகே ஃபைன். ஸோ வாட் ஆர் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்? இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். ஓகே, நல்லா கவனிங்க கொஷினை. நம்மளுக்கு ஹாலஜன்னு கேட்டால் தெரியும். ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், அயோடின். தட்ஸ் இட். +2 தானா? எஸ் பார்கவன். பிகாஸ் -2. எஸ் சொல்லுங்கள் தீபா. மித்திலா +4 ஓகே, இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு நம்ம திரும்ப அதுக்கு வருவோம். இப்போ இங்கே பாருங்களேன், இதை இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது ஓகே ஃபைன். இப்போ இங்கே என்ன சொல்கிறோம்? ஈச் ஹாலஜன் கம்பைன்ஸ் வித் அதர் ஹாலஜன்ஸ். ஒவ்வொரு ஹாலஜன் ஆட்டமும். ஓகே, தெரியலையே ராக்கி, நான் டீச்சர் எல்லாம் இல்லைப்பா, நான் ஸ்டூடெண்ட் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஹாலஜன் ஆட்டம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எலமெண்ட் நம்ம எடுத்துப்போம். எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்? 1 + 1 is equal to 2 சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு ஓகே ஒரு ஹாலஜன் ஆட்டமும் எலமெண்ட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சேர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குமா? சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு காம்பவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு ஹைட்ரஜன் இல்லை, லைக் குளோரின் வந்து நம்மளுக்கு ஃப்ளூரினோட அட்டாச் ஆகிருக்கு. குளோரினும் வந்து ஒரு எலமெண்ட்டு, ஃப்ளூரினும் ஒரு எலமெண்ட். எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு காம்பவுண்ட். வெரி குட். ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகும்? ரெண்டுமே ஹாலஜன்ஸ் தான் இல்லையா? ஸோ ரெண்டுமே ஹாலஜன் எலமெண்ட் தான். ரெண்டு எலமெண்ட்டும் சேர்ந்து நம்மளுக்கு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் வாட் சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்டர் ஹாலஜன். இன்டர் இன் த சென்ஸ் பிட்வீன்.
ஸோ பிட்வீன் த ஹாலஜன்ஸ் பிட்வீன் ஸோ ஹாலஜன்ஸ் இந்த ஹாலஜன் எலமெண்ட்டுக்கும் இந்த ஹாலஜன் எலமெண்ட்டுக்கும் நடுவில் ஓகே ஸோ அது ரெண்டுத்தையுமே சேர்க்கப்ப நம்மளுக்கு என்னவா கிடைக்குதா காம்பவுண்ட்ஸாக கிடைக்குது ஓகேங்களா ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னென்ன சொல்லலாம் நம்மளுக்கு இருக்கிறதே வந்து ஃப்ளோரின் குளோரின் புரோமின் அயோடின் எல்லாத்தையும் சேர்த்து போடுங்க அவ்வளோதான் சி இங்கே பாருங்கள் குளோரின் அண்ட் ஃப்ளோரின் இங்கே வந்து பிஆரும் F3யும் இங்கே குளோரினும் F3யும் திரும்ப இங்கே பிஆரும் F5யும் இருக்குது ஓகே திரும்ப இங்கே F7 இந்த IF7 அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷின் நம்ம பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு எஸ் சொல்லுங்கப்பா இப்போ இங்கே என்னது ஆக்சிஜன் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா சில பேர் வந்து நம்ம வந்து மித்திலாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க +4 சொல்லியிருக்காங்க எஸ் தீபா -2ன்னு சொல்கிறீங்க ஓகே ஃபைன் +2ன்னு சொல்கிறீங்க எஸ் பார்கவன் +2 தானா கன்ஃபார்மா ஓகே சூப்பர் வைபிங் ஸ்பார்க்கிள் அண்ட் தென் someone said the correct answer but அவங்களே delete பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபைன் சி பாப்போமா -2 எஸ் -2 is the right answer ஏன் கொஞ்சம் யாராவது கன்ஃபியூஸ் பண்ணிட்டா உடனே அது இல்லைன்னு நீங்கள் ஏன் வந்து மாற்றிக்கிறீங்கப்பா ஏன் மாற்றிக்கிறோம் அந்த மாதிரி ஓகே உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் வந்து கரெக்டுன்னு தான் தோணுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக தான் சொல்லணும் ஓகே நான் கேட்குறேன்றதுக்காக ப்ளீஸ் மாற்ற வேண்டாம் ஓகே சூப்பர் இப்போ இது -2 இப்போ அயோடின் பாருங்களேன் 2 × X ஏன் இங்கே X போடுறோம் அயோடின் தான் கேட்டிருக்காங்க ஃபைன் அயோடின் தான் கேட்டிருக்காங்க எஸ் மித்திலா நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டு தான் ஓகே சூப்பர் இப்போ வந்து 2x + 4 × நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆக்சிஜன் -2 போடுறோம் ஏன்னா ஆக்சிஜன் கூட ஃப்ளூரின் வரலை அதே மாதிரி இன்னொன்று சொன்னேன் ஆக்சிஜன் கூட 2 வரலை லைக் H2O2 இந்த மாதிரியும் எதுவும் வரலை இல்லையா அப்போது நம்ம என்ன தான் போடணும் மீதி என்ன இருக்கோ மீதி மிச்சம் இருக்கிறது தான் போடணும் -2 தான் இருக்குது அப்போது = 0 போடுங்க அப்போ 2x 4 2 are 8 ஸோ -8 = 0 அப்படின்னா 2x = 8 ஸோ x = 4 that's it எஸ் சூப்பர் எஸ் ராக்கி அஃபிஷியல் நான் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறோம் சூப்பர் நம்ம வந்து 2 மார்க்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஓகே இப்போ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வை ஃப்ளூரின் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் அதர் ஹாலஜன்ஸ் வாட் இஸ் த டைம் ரைட் நவ் அதுக்குள்ளே 8:10 ஆயிடுச்சா சூப்பர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வை ஃப்ளூரின் ரொம்ப அதிகமாக more reactive than other halogens மற்ற ஹாலஜன்ஸை கம்பேர் பண்ணும்போது மற்ற ஹாலஜன்ஸ்னால் யாரை சொல்கிறீங்க ஃப்ளூரின் இருக்காங்க புரோமின் இருக்காங்க அயோடின் இருக்காங்க குளோரின் இருக்காங்க ஸோ வென் கம்பேர்டு டு ஃப்ளூரின் இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஃப்ளூரின் அப்படின்றது மட்டும் ரொம்ப சூப்பர் டூப்பராக ரியாக்ட் பண்ணுது அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நம்ம போயிட்டு அந்த பீரியாடிக் டேபிளில் போய் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு எலமெண்ட்டாக ஒரு ஆட்டமாக நம்ம பார்க்குறப்ப ரொம்ப 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 குட்டியாக இருக்க போகுது ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டியூ டு இட் ஸ்மாலர் சைஸ் எப்படி இருக்குமா ரொம்ப குட்டியாக மினி சைஸில் இருக்க போகுது மற்றது கம்பேர் பண்ணி பாருங்களேன் மற்ற ஆட்டம்ஸை கம்பேர் பண்ணுவோம் நம்மளோட ஃப்ளூரின் ஆட்டம் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும் ஸோ இதே மாதிரி ஒரு கொஷின் நம்ம சாப்டர் 2ல் படிச்சிருப்போம் ரைட் என்ன கொஷின்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம் ஸோ அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் FF பாண்ட் அந்த FF பாண்ட் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் எனர்ஜி நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க தட்ஸ் இட் ஓகேங்களா ஸோ அதனால தான் ஓகே ஸோ அதனால தான் F இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் மற்ற ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா எஸ் புரியலப்பா ராக்கி என்ன சொல்ல வரீங்க என்ன கொஸ்டினா என்ன சொல்ல வரீங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா யூசஸ் ஆஃப் ஹீலியம் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு ஜென்ரலாக என்னென்ன தெரியும் சொல்லுங்கள் இங்கே இருக்கிறத விட்டுருங்க ஓகே ஜென்ரலாக நம்ம ஹீலியம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியிலேருந்து போவோமா ஓகே இட் இஸ் மச் லெஸர் தேன் ஏர்
இல்லையா? ஸோ ஏரை விட இது வந்து ஹீலியம் அப்படின்றது, ஹீலியம் கேஸ் அப்படின்றது நோ வைபிங் ஸ்பார்க்கல். நீங்கள் சாப்டர் 3க்கு தான் திரும்ப திரும்ப வரீங்க. சாப்டர் 3 பேர் தான் பி பிளாக்கு. ஓ பி பிளாக் 1 அது. எஸ் கரெக்ட். அந்த கொஸ்டின் லைக் இப்படியா வரும் ஓகேங்களா? ஸோ ஏரை விட அது கம்மி இல்லையா? அப்போ அதை நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம்? ஹென்ஸ் யூஸ்டு ஃபார் ஃபில்லிங் ஏர் பலூன்ஸ். பலூன்ஸ்லாம் ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஹீலியம் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ அது ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு சூப்பராக வந்து இதில் ஒரு மார்க் வந்து எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி பாருங்களேன், ஹீலியம்க்கு பாய்லிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன சொல்கிறாங்க? ஹீலியம் ஹேஸ் லோ பாய்லிங் பாயிண்ட், அதனால இதை க்ரையோஜெனிக்ஸ் மாதிரியான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது கம்மி டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்மி டெம்பரேச்சருக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஹீலியம் கேஸ் அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வாங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாங்க. ஹீலியமும் ஆக்சிஜன் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த டைவர்ஸ் எல்லாமே இருக்காங்களே, ஸ்கியூபா டைவிங்லாம் பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? ஸோ இந்த ஸ்கியூபா ட்ரைவிங் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ரொம்ப பெயின்ஃபுல்லான டேஞ்சரஸ் லைக் யூனோ பென்ஸ் மாதிரியான எந்த விஷயங்கள் எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீலியம் கூட ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஓகேங்களா? டைவர்ஸ்க்கு இஸ் யூஸ்ட் பை டைவர்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஏர் ஆக்சிஜன் மிக்சர் அப்படின்றாங்க. ஸோ இந்த கண்டிஷன் கால்டு பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே? அதாவது டீகம்ப்ரெஷன் சிக்னஸ் எதுவுமே வந்துடக்கூடாது, ஓகேங்களா? வாட்டர் லெவலுக்கு ரொம்ப கீழே போகிறாங்க இல்லையா? ஸோ அதனால வந்து இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி வந்து டைவர்ஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் இனர்ட் அட்மாஸ்பியர் இன் எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங் ஆஃப் மெட்டல்ஸ், ஓகேங்களா? ஸோ வந்து இனர்ட் அப்படின்னா என்ன சொன்னோம்? ஓகே, ஸோ இங்கே வந்து மெட்டல் டேமேஜ் எதுவும் நடந்துடக்கூடாது. அதாவது யூனோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனும் நைட்ரஜனும் சேர்ந்து மெட்டலுக்கு எந்த ஒரு டேமேஜும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுவாங்க, அது ஒரு பிளாக்கிங்காக இது நம்ம கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த ஏர்கான், ஹீலியம் இந்த மாதிரியான ஷீல்டிங் கேஸஸை வந்து பிளாக்கிங்காக கொடுப்போம். அதாவது ஈஸியாக மெட்டல் டேமேஜ் நடந்துடக்கூடாது. ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் சேர்த்தா மெட்டல் டேமேஜ் நடந்துடும். ஸோ அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக டு ப்ரிவெண்ட் இட், அதனால நம்ம இதை என்ன பண்ணுறோம், இனர்ட் அட்மாஸ்பியரில் பண்ணுறோம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் த அயோடின் இன் IF7 இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படி கேட்குறாங்க, ஓகேங்களா? ஓகே, எஸ் சபரி, ஹாய்ப்பா, குட் ஈவினிங். ஸோ ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் த அயோடின் இஸ் IF7 அப்படின்றாங்க. IF7 இப்போ இங்கே பாருங்களேன், இதோட ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க. அயோடின் எத்தனை இருக்குது இவங்களே கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சி IF எத்தனையா? F வந்து நம்மளுக்கு 7 கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்ப்பா, ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணுவோமா? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, தென் இங்கே ஒன்று போடுவோமா? 1 2 3 4 1 2 3 4 இங்கே ஒன்று. எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 வந்து இருக்குது, ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே வந்து எத்தனை இருக்குது? ஸோ இந்த IF7ல் இது நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா 5 + 2. இப்போ இங்கே பாருங்கள், பென்டகோனல், ஓகே? பென்டகோனல் ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பைபிரமிடல் அப்படின்னா ஒரு ஃப்ளூரின் மேலே இன்னொரு ஃப்ளூரின் கீழே, ஓகேங்களா? ஒரு ஃப்ளூரின் நம்மளுக்கு இங்கே மேலே இருக்கும், இன்னொரு ஃப்ளூரின் நம்மளுக்கு இங்கே கீழே இருக்கும். ஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் தெளிவாக போடுவோமா? சி இங்கே I இருக்க போது, ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்படியே 4 போடுங்க. அப்புறம் இங்கே ஒன்று 1 2 3 4 5 IF5 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி மேலே ஒரு ஃப்ளூரின், கீழே ஒரு ஃப்ளூரின், இதுதான் நம்ம IF7. இது அப்படியே வந்து ஜஸ்ட் ஜாயின் மட்டும் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னப்பா, பென்டகோனல் பைபிரமிடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன், சூப்பர். இப்போ வந்து கிவ் த பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன் பிட்வீன் த குளோரின் வித் கோல்டு NaOHும் ஹாட்டான NaOHும் யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம யார் கூட மிக்ஸ் பண்ணுறோமா? குளோரின் கூட பண்ணுறோம், ஓகே? ஸோ யார் கூட பண்ணுறோம் அப்படின்னா குளோரின் கூட பண்ணுறோம்.
1 minute. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா with cold NaOH. Okay, so cold NaOH ஓட சரியா, so cold NaOH ஓட கொடுக்கிறோம். இப்போ ஒண்ணும் ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல எழுதுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. ஓகேங்களா? தெரியல அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து குளோரின் Cl2 வந்து எடுத்துக்கிறேன்ப்பா. சரியா, Cl2 கூட நான் என்ன பண்ணுறேன், NaOH கொடுக்குறேன். இவங்களே கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. NaOH கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ப்ராடக்ட் அப்படின்றது தான் இங்கே கேட்குறாங்கல்ல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், NaOH வந்து நான் ஒரு 2 molecules of NaOH எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு சூப்பராக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ Cl2 கூட நம்ம என்ன பண்ணுறோம், 2 NaOH வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னப்பா கிடைக்கும், ஈஸியாக படிக்கலாமா? NaO. ஸோ நான் இதை பேசிக்காக சொல்கிறதுக்கு விட நான் இன்னொன்று சொல்கிறேன். ஸோ நீங்கள் படிக்கிறப்ப நீங்களும் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ Na வந்து எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு Cl2 பார்த்தாலே தெரிஞ்சிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் அதை விட்டுருங்க. ஸோ Na இருக்குது, O இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. இதை நம்ம இப்படி தனியாக பிரித்து எழுதுவோம். ஸோ ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்குது பாருங்களேன், எல்லாமே 2 இருக்குது. ஏன் 2? ஏன்னா முன்னாடி 2 போட்டிருக்கேன், அந்த 2 வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான். ஓகே ராக்கி, பாய்ப்பா. எஸ், ஓகே, இந்த 2 வந்து இது எல்லாத்துக்கும் சேர்ந்தது தானே, அப்போ நம்ம இதில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த Naவும் ஓவும் சேர்ந்து NaO சேர்ந்துருச்சு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே வாட்டர் இருந்து இங்கே வந்து லைக் இல்லை, இங்கே நம்மளுக்கு வந்து HCl இருந்து இங்கே Na இருந்துச்சுன்னா இங்கே என்ன ஆகும், ஸோ அப்போ HCl கூட Na இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது NaClஆக மாறும்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த NaO கூட இந்த Cl சேருது. அப்போ இந்த இடத்துல Cl அப்படின்றது நம்மளுக்கு 2 டைம் இருக்குது. Cl அப்படின்றது 2 Cl இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒரு Cl நம்மளுக்கு இது கூட போயிடும். புரியுதா? NaOH இருக்குப்பா, இதை பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த NaO வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு யார் வந்து ஃபில் ஆகிறா, குளோரின் வந்து ஃபில் ஆகுறாங்க. குளோரின் 2 இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நம்மளுக்கு NaOClஆக நம்மளுக்கு மாறிடுச்சு. ஹச்சுக்கு பதிலாக குளோரின் நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னொரு நைட்ரஜன் Na இருக்கா, ஒரு இல்லை 2 இருந்துச்சு, 1 நான் யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் எத்தனை இருக்குது, 1 இருக்குது. அப்போ இந்த ஒரு Na இங்கே இருக்குது, அதே மாதிரி ஒரு குளோரின் இருக்குது. Naவும் குளோரினும் சேர்ந்துச்சுன்னா NaCl, தட்ஸ் இட். NaCl வந்து இது ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன, திரும்ப எதுக்கு வாட்டர் போட்டிருக்கீங்கன்னா, இங்கே பாருங்களேன், இங்கே வந்து 2 வாட்டர் இருக்குது, அதாவது 2 ஆக்சிஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. ரெண்டுமே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் திங்ஸில் யூஸ் பண்ணல, ரைட்? இதுலேயும் நான் யூஸ் பண்ணல, இதுலேயும் யூஸ் பண்ணல. ஹைட்ரஜன் 2த்துல இருக்கா, ஒரு இதில் வந்து ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இதில் மட்டும்தான் நம்மளுக்கு ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ ஒரு ஹைட்ரஜன் நம்மளுக்கு போயிடுச்சு. இன்னும் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, அப்போ மீதி 1 இருக்குது. அப்போ 1 இருக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 1 இருக்குது, ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அப்போது இது கூட 2 ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா இது வாட்டராக ஃபார்ம் ஆகிடுமா, அப்போது நம்மளுக்கு வாட்டர் வந்துருச்சு. தட்ஸ் இட். அதே மாதிரி இப்போ நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். இப்போது குளோரின் வந்து நான் ஒரு 3 molecules ஆஃப் குளோரின் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி NaOH வந்து 6 எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இந்த Na கூட, ஓகே, ஸோ இது NaOவே வச்சுப்போம். இந்த NaO கூட ஒரு Cl, இதை நம்ம வந்து இது என்னப்பா சூப்பர், இது வராதா, 3Cl2 + 6 NaOH கொடுத்தீங்கன்னா என்ன வருது, NaClO3 5 NaCl இருக்கா. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள்,
சி இப்போ நம்ம இதில் என்ன எடுத்துக்கிறோம், குளோரின் எத்தனைப்பா எடுக்கிறோம், 3 2s are. சி இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 3, 6 எடுத்துக்கிறோம். குளோரின் வந்து 6 எடுத்துக்கிறோம். Na எத்தனை இருக்குது, O எத்தனை இருக்குது, ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, மூணுமே நம்ம 6 எடுத்துக்கிறோம். ஓகே, மூணுமே நம்ம 6 வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ எல்லாமே நம்மளுக்கு 6ஆக தான் இருக்குது இல்லை. அப்போது நம்ம எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சி இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், போன இதில் NaO கூட Cl ஆட் பண்ணேன். இந்த டைம் பாருங்கள் அதே தான் பண்ணுறேன். பட் இங்கே வந்து நம்மளுக்கு O வந்து 6 டைம்ஸ் இருக்குது. அப்போது NaO போடலாம், இல்லை Cl போடுங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே O3 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், NaClO3 அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ இங்கே O3 வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. தட் இஸ் நத்திங் பட் சோடியம் குளோரேட். ஓகே, சோடியம் குளோரேட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இந்த O வந்து 3 இருக்கா, அப்போ மீதி இதில் 3 + 3 தான் 6. ஒரு 3 ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ மீதி எத்தனை 3 இருக்குது, ஒரே ஒரு 3 இருக்குது இல்லை. ஸோ அது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த Na வந்து நம்ம ஒரு Na தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். சி நம்ம இந்த இடத்துல ஒரு Na தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி எத்தனை இருக்குது, இதில் 5 இருக்கா. அப்போது மீதி 5 Naவும் இங்கே ஒரு Cl நம்மளுக்கு அப்படியே இருக்குது, அப்படியே ஒரு Cl. ஏன்னா ஆல்ரெடி ஒரு Cl தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 2s are 6 Cl இருக்குது. அப்போ மீதி இருக்கிறது 5 Cl இருக்குது. அப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த 5 Clவும் இங்கே போடலாமா. சி எனக்கு Naவும் சேமாக தான் இருந்தாங்க, Naவும் 5 தான் இருக்குது, இதுவும் 5 தான் இருக்குது. புரிஞ்சா. சி Clவும் ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிட்டோம்ப்பா. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டில் ஒரு Cl யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு Na யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மீதி எல்லாமே வந்து 5 இருக்குது. அந்த 5 வச்சு நம்ம 5 NaCl இங்கே கொடுத்துட்றோம். ஸோ தென் ரிமைனிங் பாருங்களேன். ஸோ இங்கே OH இருக்காங்க. இப்போது எத்தனை டைம்ஸ் இருக்காங்க ரெண்டு பேருமே, இதில் ஒரு 3 இருக்குது, இதில் ஒரு 6 இருக்குது. அப்போ இங்கே பாருங்கன்னா, இப்போ எனக்கு ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3 வர மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம O3ன்னு போட முடியாது. ஏன்னா ஹைட்ரஜன் அப்படின்றது H2 இல்லை, ஹைட்ரஜன் அப்படின்றது H2. ஸோ இது வந்து ஹைட்ரஜன் ஆட்டமாக போட முடியாது இல்லையா. சரி, அப்போது நான் இது ஹைட்ரஜன் H2 அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். இப்போ இது வாட்டராக ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போது ஆல்ரெடி Hல் 6 இருக்குது, இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. என்ன பண்ணால் நம்மளுக்கு 6 வரும், 3 போடணும். ஏன்னா எனக்கு ஆக்சிஜனும் மீதி வந்து 3 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 3 வாட்டராக நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ 11th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமா, ஷார்ட்ஸில் இல்லையாப்பா பாருங்கள், நான் மேம்கிட்ட சொல்கிறேன்ப்பா. சரியா, ஓகேவா, ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கிவ் த யூசஸ் ஆஃப் sulfuric acid. ஓகே, sulfuric acidோட யூசஸ் என்னன்னு படிக்கலாமா. ஸோ sulfuric acid is used in the manufacture of fertilizers. எதுக்கா, ஃபர்டிலைசர்ஸு, அமோனியம் சல்ஃபேட், சூப்பர் ஃபாஸ்பேட்ஸ். இது மூணுமே அமோனியம் சல்ஃபேட், சூப்பர் ஃபாஸ்பேட்ஸ், தென் வாட், ஃபர்டிலைசர்ஸ். இந்த 3 விஷயங்களும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையாக இருக்கிறது, அடிப்படையாக இருக்கிறது தான் நம்மளோட சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த 3 விஷயங்களும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் சச் ஆஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், தட் இஸ் நத்திங் பட் HCl, HNO3, இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகே, ஸோ இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேசிக்காக என்ன தேவைப்படுதா, சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்றது தேவைப்படுது. இப்போது இதை வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோம், ட்ரையிங் ஏஜென்ட். ட்ரையிங் ஏஜென்ட்னா என்ன தெரியுமா, எஸ், ட்ரையிங் ஏஜென்ட்னா என்னப்பா தெரியுமா நம்மளுக்கு, ஆல்சோ யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்மெண்ட்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸாலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரையிங் ஏஜென்ட்னா என்னப்பா, எஸ், ட்ரையிங் ஏஜென்ட்னா என்ன, தெரியுமா தெரியாதா, ஜஸ்ட் சே. ட்ரையிங் ஏஜென்ட்ஸ்னால் என்ன தெரியாதா. ஸோ இந்த டீஹைட்ரேஷன் தெரியுமா, டீஹைட்ரேஷன் அதாவது வாட்டரை நீக்கிற ப்ராசஸ் இல்லையா. வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் டீஹைட்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ட்ரையிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ பிக்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ அதுக்கு வந்து இது வந்து நீங்கள் அப்படியே சொன்னீங்க டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு சொன்னீங்கன்னா நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அதுக்கும் ஒரு கொஸ்டினை வேறு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ கிவ் அ ரீசன் டு சப்போர்ட் த
sulfuric acid இது வந்து நமக்கு ஒரு dehydrating agent அப்படின்றத we have to prove it. okay so என்ன அப்படினா இதுல ஒண்ணுமே இல்ல. so sulfuric acid அப்படின்றது highly soluble, அதாவது சூப்பரா வந்து வாட்டர் கூட mix ஆகும். ஓகேங்களா? so அப்படி mix ஆகறப்ப நம்ம தான் சொல்லியாச்சு. so sulfuric acidum அதாவது நம்ம H2SO4 கூட சூப்பரா வந்து வாட்டர் கூட mix ஆயிடும். okay strong affinity in the sense செம்மையா வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும் வாட்டரோட அப்படின்றாங்க. ஓகேங்களா? 10th இல்லப்பா, 10th இல்ல. ஸ்லோகா எஸ் சதீஷ் புரியல. ஸ்லோவா சொல்லுமா? என்ன சொல்ல வரீங்க? இப்போ இது வந்து சூப்பர் டூப்பராக வந்து வாட்டரோட சூப்பராக வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும் அப்படின்றது தான் ஸ்ட்ராங்லி அஃபினிட்டி அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக நம்ம இதை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இதை நம்ம வாட்டரோட டிசால்வ் பண்ணுறப்போ, வாட்டரோட இது வந்து கலக்கிறப்போ இது என்ன ஃபார்ம் பண்ணுதான், மோனோஹைட்ரேட்ஸ். அதே மாதிரி இது ரெண்டு வாட்டர் வந்து ஒரு மாலிக்யூல் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, 1 molecule ஆஃப் வாட்டர் கூட நம்மளோட H2SO4 சேர்ந்துச்சு அப்படின்னா அதை மோனோஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே ரெண்டு கூட சேர்ந்துச்சு அப்படின்னா அதை டைஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸோதர்மிக். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் வந்து நம்ம 3 மார்க்கில் கேட்கும்போது எழுதுவோம். இந்த 3 ஈக்குவேஷனும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ செம்ம டைம் ஆயிடுச்சு, நான் ஈக்குவேஷன் சொல்லிட்டு இருந்தால் டைம் ஆகிடும். ஸோ இது 3 minutes 1 2 3 4 5 6 7 ஐயோ என்ன இவ்வளோ கொஷின்ஸ் இருக்கு. சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சால்வ் பண்ணலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ த ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ரைட் த ரீசன் ஃபார் தி anomalous behavior, which means மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ இது மட்டும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம anomalous behavior அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நைட்ரஜன் அதே மாதிரி மற்ற இதை கம்பேர் பண்ணுறப்போ நைட்ரஜன் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது அப்படின்றது தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் குரூப்ஸ் டியூ டு இட்ஸ், எதனால அப்படின்னா அதோட மற்ற மெம்பர்ஸை கம்பேர் பண்ணுவோம், சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதனால அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் anomalous behaviorல வரக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு திங் குட்டி சைஸ். ஓகே, குட்டி சைஸ். அயனைசேஷன் என்தால்பி அதிகமாக இருக்குமா? என்னது அயனைசேஷன் என்தால்பி? அயனைசேஷன் என்தால்பினா என்னன்னு தெரியுமா நம்மளுக்கு? அயனைசேஷன் என்தால்பினா என்ன? முன்னாடி கிளாஸில் நான் இந்த அக்ராஸ் தி டவுன் த குரூப் அக்ராஸ் தி பீரியட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எழுதி போட்டோமா, அட்டாமிக் சைஸு, ஷீல்டிங் எஃபெக்ட்டு, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, இது எல்லாத்துக்கும் எழுதி போட்டோம். அதெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்களா? டென்த் இல்லைப்பா, 12th தான்ப்பா, மேலே போட்டிருக்கேப்பா, 12th தான். எஸ் எஸ்கேபி ஹாய்ப்பா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் இல்லை, குட் நைட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அயனைசேஷன் என்தால்பினா என்ன? ஸோ இப்போது ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குப்பா, சரியா? ஸோ இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அந்த எனர்ஜியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிளாஸ் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ், அதில் நிறையா பேசிக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் பேசிக்ஸ் இந்த 2026 சரியா? ஸோ அந்த வீடியோ பாருங்கள், எல்லா பேசிக்ஸும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அந்த எனர்ஜி, ஓகேங்களா, மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான். ஓகே, ஸோ அதுதான் நம்ம அந்த எனர்ஜி எப்படி இருக்கா, ஹையாக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த விஷயமும் இந்த இடத்துல நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. எஸ் வசன்ராஜ், நம்ம சாப்டர் 3 வந்து பார்த்துட்ருக்கோம்ப்பா, 12th கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? அதே மாதிரி டிஆர்பிட்டால்ஸ் யாருமே இல்லை, ஏன்னா எல்லாமே வேலன்ஸ் ஷெல், எல்லாமே வேக்கண்ட்டாக இருக்காங்க. டிஆர்பிட்டால்ஸ்லாம் இல்லை, எஸ்பி அவ்வளோதான் இருக்காங்க. ஓகேங்களா? அச்சோ, நான் 2 ஸ்டாஃபும் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு absence of d orbitals in the valence shell in p blocks differ from other elements. அதுதான் சொல்கிறோம், மற்ற எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப p பிளாக்ல மற்ற எலமெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த n மட்டும், இதெல்லாம் nல பார்த்தீங்க அப்படின்னா nக்கு ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டிங்க அப்படின்னா எஸ்பி மட்டும் தான் வர போகிறாங்க, டி ஆர்பிட்டால்ஸ் அதில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி குட்டி சைஸ் தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க.
அயனைசேஷன் என்தால்பி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எல்லாமே அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ஸோ இன் குரூப் 15 குரூப் யார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம். 15 குரூப் யார்? the first element nitrogen differs from the rest of the elements அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ அதே மாதிரி give the uses of, இன்னும் ஒரு 3 minutesல நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணுவோம். ஓகே, give the uses of argon. அதாவது 10.06% ஆஃப் நைட்ரஜன் கூட நம்ம ஆர்கானை மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்கு? எலக்ட்ரிக் பல்புக்கு, ஃபில்டு இன் எலக்ட்ரிக் லேம்ப். ஓகே, எலக்ட்ரிக் லேம்பில் நைட்ரஜன் ப்ளஸ் ஆர்கான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி யூஸ்ட் இன் ரேடியோ வால்ஸ் அண்ட் டியூப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆர்கான் அப்படின்றாங்க. ஆர்கான் ப்ரிவென்ட்ஸ் தி ஆக்சிடேஷன் ஆஃப் ஹாட் ஃபிலமெண்ட். அந்த ஹாட் ஃபிலமெண்ட் அந்த சென்ஸ் அந்த ஒயர் யூ நோ தட் ரைட். ஸோ அதுலேருந்து அந்த ஆக்சிடேஷனை ப்ரிவென்ட் பண்ண போகுதுன்றாங்க. அதே மாதிரி ப்ரோலாங் த லைஃப் இன் ஃபிலமெண்ட் பல்ப்ஸ். ஃபிலமெண்ட் பல்ப்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? வீட்டில் என்ன மாட்டியிருப்போமே, தெரியுமா? அந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த எல்லோ லைட் பல்ப், அதுதான் சொல்கிறோம். ஓகேங்களா? 11th இன்னைக்கு ஐ திங்க் வெட்னஸ்டே. ஓகே, வெட்னஸ்டே கிளாஸ் இருக்குது, மேக்ஸ் கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷூர். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபிலமெண்ட் பல்பில் வந்து நம்ம ஆர்கான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ரொம்ப ப்ரொலாங்டாக லாங் டைமாக இருக்கும். லாங் டைம் லைக் லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ரைட் த வேலன்ஷியல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரூப் 15 எலிமெண்ட். குரூப் 15 நத்திங் பட் நைட்ரஜன். ஓகேங்களா? ஸோ இப்போ நைட்ரஜன் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ NS2 NP3. அப்போ நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, பிஃபோர் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே பீரியாடிக் டேபிள் எடுத்து எல்லாத்துக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஆக்சிடேஷன் நம்பர், ஹைப்ரிடைசேஷன், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அதுக்கப்புறம் நம்ம படித்தோம் இல்லையா அட்டாமிக் சைஸ்னா என்ன, அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் ஷீல்டிங் எஃபெக்ட். இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரியான சாப்டர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சா? ஸோ நடுவில் சில டவுட்ஸ் வருது அப்படின்னா நம்ம பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகே, ஃபைன். So next பார்க்கலாம். So give 2 equations to illustrate the chemical behavior of phosphine. phosphine ஓட சிம்பிள் என்னப்பா? எஸ், phosphine ஓட சிம்பிள் என்ன? இங்கே இருக்குது, சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி. phosphine என்ன பண்ண போகுது? டீகம்போஸ் பண்ண போகிறோம். அட் டெம்பரேச்சர் 317 கெல்வினில் நம்ம ஹீட் பண்ணுறப்ப இங்கே என்ன ஆக போகுது அப்படின்னா, இது டீகம்போஸ் ஆக போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூடியூப்பில் பார்க்கலாம்ப்பா, கிளாஸஸ் போயிட்டுருக்கே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எல்லாமே இருக்கேன், டெய்லியும் போயிட்டுருக்கோம் இல்லையா? மேக்ஸ் மேம் வராங்க அப்படின்னா நான் வருவேன். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஏதாவது ஒன்று. ஓகேங்களா? கிளாஸ் தான் இப்போ யூடியூப்பில் போயிட்டுருக்கேப்பா டெய்லியும். ஓகே, எஸ் வசன், ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த phosphine வந்து நான் 4 molecules வந்து எடுத்துக்கிறேன். 4. அப்போது இது என்ன சொல்கிறோம்? டீகம்போசிஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ லைக் சம்திங் ஏதோ ஒரு காம்பவுண்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதை பிரித்து தனித்தனியாக எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம டீகம்போசிஷன். இப்போ நான் 4 எடுத்துக்கிறேன் அப்படின்னா P வந்து 4 இருக்குது அப்படின்னா இது இப்படி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ H2வாக தான் வரும். இங்கே எத்தனை இருக்குது? 4 × 3, 4 3s are 4 3s are என்ன? 12. அப்போ 12 வந்து 4 3s are தான் பண்ண முடியுமா? மேக்ஸ் கிளாஸ் போகிறப்போ 4 3s are 12 மட்டும்தான் பண்ண முடியுமா? வேறு எப்படி பண்ணலாம்? 12 நம்ம வேறு எப்படி கொண்டு வரலாம்? 1 2s are 12 கொண்டு வரலாம். ஆனால் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. அப்போது 12 is equal to dash into 2 வந்து பண்ணுங்கள். அப்போது இங்கே என்ன வரும்? அப்போது இங்கே என்ன வரும்? ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ கம்பஷன் அப்படின்னா ஜென்ரலாக என்ன? வாட் இஸ் மீன் பை கம்பஷன்? ஜென்ரலி ஐ வாண்ட் த ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப டெக்னிக்கலாக அப்படிலாம் போவேன்னா. ஸோ ஜென்ரலாக கம்பஷன்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ வென் phosphine is heated with air இல்லைனா ஆக்சிஜன் ஹீட் பண்ணுறப்போ இது என்ன ஆகுமா? இது வந்து இட் burns to give மெட்டாஃபாஸ்போரிக் ஆசிட் அப்படின்றாங்க. ஃபைன், மெட்டாஃபாஸ்போரிக் ஆசிட் அப்படின்றாங்க. ஸோ அதே நம்ம 4 molecules ஆஃப் ஆசிடா எஸ் மித்திலா 4 molecules of PH3 phosphine எடுத்துக்கிறோம். அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோம். ஆக்சிஜன் எத்தனை டைம்ஸ் எடுத்துக்கிறோம்? 8 times எடுத்துக்கிறோம். இதை நான் ஹீட் பண்ணுறேன். இது என்னது? ஹீட், நம்மளுக்கு தெரியும்ல. ஹீட் பண்ணுறப்போ இது என்ன ஆகுமா?
pH3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 டைம்ஸ் இருக்குது. ஆக்சிஜன் பாருங்கள். இப்போ நம்ம ஜென்ரலாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் போடுறீங்க அப்படின்னா இது ஈஸியாக சால்வ் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? PHO அப்படின்னு சொல்லி பிரிங்க. P எத்தனை இருக்குப்பா? 4 டைம்ஸ். H எத்தனை இருக்குது? 4 3s are 12. இங்கே 8 2s are 16. தென் P4 வந்து இங்கே கிளம்பியாச்சு. அப்போது P4 அப்படின்றது முடிஞ்சிடுச்சு. இது வேலை முடிஞ்சிடுச்சு. தென் எத்தனை இருக்குது? P4O10 ஃபார்ம் பண்ணும். ஓகே, P4O10 வந்து நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணும். செவன்த் லெசன் இன்னும் நடத்தலப்பா. ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் தான் வந்திருக்கும். தென் நம்ம ஃபோர்த் லெசன் போவோம்னு நினைக்கிறேன், இல்லைனா ஃபிஃப்த் லெசன். ஸோ செவன்த் லெசன்லாம் ஸ்கூலில் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? எனக்கு ஆக்சுவலாக போர்ஷன் தெரியலப்பா, அதனால தான் நம்ம அப்படியே ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கோம். நம்ம கிளாஸோட எண்டில் எனக்கு போர்ஷன் சொல்கிறீங்களா? எண்ட் இந்த சென்ஸ் வித்தின் 2 minutesப்பா. ஓகே, எனக்கு 2 minutesல என்னென்ன போர்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லுங்கள். அதுபடி நம்ம இனிமேல் கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு தெரியல என்ன கிளாஸ் யாருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு. சரியா? இப்போ நம்ம வந்து O10 வந்து ஃபார்ம் பண்ணணும். இங்கே எத்தனை இருக்குது? 10 + 6 பிரிச்சுக்கோங்க, மீதி 10. ஸோ அப்போ வந்து 6 ஆக்சிஜன் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது. அப்போ ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு 6 டைம்ஸ் தேவைப்படுது. ஸோ ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது. 4 3s are 12 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போது நம்மளுக்கு 12 இருக்குது. ஆக்சிஜனுக்கு ஆனால் 6 வேணும். அப்போ இன்டூ 6 போடுங்க, ஈக்குவல் டு போடுங்க. அப்போ இங்கே இன்டூ 2 போடணும். அப்போ ஹைட்ரஜன் ஜென்ரலாகவே H2 தான் வரும். அப்போ H2O போட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம 6 அப்படின்றது டேரெக்டாக நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிடும்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே கிடச்ச ப்ராடக்டை எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட்டு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதா? இது என்ன கிடைக்குதுன்னா இங்கே போடுவோம். சி இப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னு சொல்லி இப்போ வந்து அதே மாதிரி நம்மளுக்கு P4 இருக்குது. P4 அப்படியே வெளியில் போயிடுது. ஓகே, தென் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன், ரைட்? ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் இருக்குப்பா? ஆக்சிஜன் எத்தனை டைம்ஸ் இருக்குப்பா? எஸ், 6 டைம்ஸ் இருக்கா? 6 டைம்ஸ் இருக்கா? இங்கே பாருங்கள், ஆக்சிஜன் 6 டைம்ஸாக இருக்குது. இங்கே ஒரு O10 இருக்குது, +10. அப்போது இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது? HPO3 ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது இங்கே வந்து எனக்கு ஆல்ரெடி இது 4 அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட்டில் போட்டுறீங்க. ஜென்ரலாக நம்மளுக்கு O3ல் அது வருது இல்லை? அப்போது 4 3s are என்ன? நம்மளுக்கு 12 வந்துடுச்சு. அப்போது 12 - 16 என்ன? சரி, ஆல்ரெடி நம்மளுக்கு 12 வந்துருச்சுப்பா. மீதி எத்தனை தேவை? 6 - 2 பண்ணுங்கள். 6 - 2 4. அப்போ அப்படியே வந்து 4 ஜஸ்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் டைரெக்டாக வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினோட நம்ம எண்ட் பண்ணுவோமா? ஓகே, ஸோ கிவ் ரியாக்ஷன் பிட்வீன் நைட்ரிக் ஆசிட் அண்ட் பேசிக் ஆக்சைடு. பேசிக் ஆக்சைடு என்னென்னு நம்மளுக்கு தெரியுமா? பேசிக் ஆக்சைடு. Do you know what is basic oxide? See, acid கூட. ஓகே, சி ஆசிட் கூட ஓகேங்களா பேசிக் ஆக்சைடு சேர்க்குறோம். என்ன கிடைக்கும்? சால்ட்டு ப்ளஸ் வாட்டர், அவ்வளோதான். ஓகேங்களா? ஆசிட் கூட நீங்கள் எப்போல்லாம் பேசிக் ஆக்சைடு சேர்க்குறீங்களோ, ஓகேங்களா, எப்போல்லாம் நீங்கள் வந்து பேசிக் ஆக்சைடு இந்த இடத்துல சேர்க்குறீங்களோ உங்களுக்கு என்ன கிடைக்குமா? சால்ட் ப்ளஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லி தான் கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் ஆக்சைடு இந்த சென்ஸ் நம்ம என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்கலாம்? ஸோ ஜிங்க் ஆக்சைடு எடுத்துப்போமா? ஜிங்க் ஆக்சைடு எடுத்துக்கலாம். தென் FeO எடுப்போம், தென் CO. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பேசிக் ஆக்சைடில் வரப்போகுது. சரியா? பேசிக் ஆக்சைடு அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேசிக் ஆக்சைடு நம்மளுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? பேசிக்ஸ் மாதிரி தான் நம்மளுக்கு ரியாக்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? இந்த பேசிக் ஆக்சைடு நம்மளுக்கு பேசிக்ஸ் மாதிரி தான் ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் பேசஸ் அண்ட் பேசிக் ஆக்சைட்ஸ் டு ஃபார் சால்ட் அண்ட் வாட்டர். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே நம்ம ஏதோ ஒரு பேசிக் ஆக்சைடு நம்ம எடுத்துக்கலாம். இது கூட நான் ஆசிட் ட்ரீட் பண்ணுறேன். சி, ஆசிட் கூட நம்ம பேசிக் ஆக்சைடு ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்?
ஜிங்க் கூட NO3 கிடைக்க போகுது. ஸோ இங்கே NO3 எத்தனை டைம்ஸ் இருக்குப்பா? 2 டைம்ஸ் இருக்குது. சி எத்தனை டைம்ஸ் இருக்கீங்க? 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் NO3 இங்கே கொடுக்குறப்போ இங்கே ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போது இது நம்மளுக்கு இங்கே முடிஞ்சிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது? நம்மளுக்கு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அப்போது ஆக்சிஜன் எத்தனை இருக்குது இங்கே டோட்டலாக? 3 2s are 6. ஆக்சிஜன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எத்தனை இருக்குது? ஒன்றே ஒன்று இருக்குது. அப்போது அந்த ஒரு ஆக்சிஜனும் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாருங்கள், இங்கே 2 தான் இருக்குது. இங்கே 2 தான் இருக்குது. அப்போ H2வும் அந்த ஓவும் நம்மளுக்கு சேர்க்குறோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு பேசிக் ஆக்சைடு எடுங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து FeO எடுக்கிறேன், ஒரு 3 டைம்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது கூட நான் திரும்ப நைட்ரிக் ஆசிட் ஒரு 10 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம 10 டைம்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இது நம்ம எப்படி பண்ணுறோம்? ஸோ இங்கே Fe இருக்குது. ஸோ Fe எத்தனை டைம்ஸ் நான் எடுத்துக்கிறேன்? 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த Fe போயிட்டு Fe போயிட்டு இந்த NO3 கூட ரியாக்ட் பண்ண போகுது. இந்த NO3 நம்ம எவ்வளோ டைம்ஸ் எடுத்திருக்கோம்? 3 டைம்ஸ் எடுத்திருக்கோம். அது அப்படியே போட்டுடணும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? எத்தனை NO இருக்குப்பா? எத்தனை டைம்ஸ் இருக்குது? இங்கே 10 இருக்கா? ஸோ இங்கே ஆல்ரெடி 3 3s are 9 போட்டாச்சு. அப்போ மீதி ஒன்றே ஒன்று இருக்கும். அப்போ NO வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஆக்சிஜன். ஆக்சிஜன் எங்கே இருக்குது? அத்தனை டைம் 3 டைம்ஸ் இருக்குங்க. இங்கே ஒரு 3 டைம்ஸ் இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹைட்ரஜன் அப்படியே போடுங்க. இங்கே ஆல்ரெடி வந்து ஹைட்ரஜன் யூஸ் பண்ணாமல் சும்மா இருக்குது. எஸ், இங்கே நம்மளுக்கு ஹைட்ரஜன் யூஸ் பண்ணாமல் சும்மா இருக்குது. எத்தனை டைம்ஸ் இருக்குது? 10 ஹைட்ரஜன் அப்படியே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? H2ன்னு போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? H2ன்னு போட்டிங்கன்னா 10 வரத்துக்கு ஜஸ்ட் 5 மல்டிபிள் பண்ணாலே போதும், டேரெக்டாக நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிடும். ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்? வாட் ஹேப்பன்ஸ் வென் PCl5 இஸ் ஹீட்டட்? PCl5 ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஆன் ஹீட்டிங் ஃபாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட். PCl5னா என்ன? பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடை நம்ம ஹீட் பண்ணுறப்போ PCl3ஆகவும் L2ஆகவும் நம்மளுக்கு வந்துடும். ஓகே, ஃபாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடும் குளோரினாவும் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டீல் பண்ணலாம். ஓகே, எண்ட் பண்ணிக்கலாமா? ஓகேவா? எஸ், சொல்லுங்கப்பா. தமிழ் மீடியம் இல்லைப்பா, சாரி. 3-7 லெசன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் சொல்லு. ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம மேம் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ யூடியூப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்ஸில் எல்லா கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 12th கெமிஸ்ட்ரிக்கான சாப்டர் 5 மார்க்ஸு, தென் 12th கெமிஸ்ட்ரிக்கான 2 and 3 மார்க்ஸும் உங்களுக்கு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா. நீங்கள் போய் பார்க்குறது மட்டும்தான் இருக்குது. சரியா? 1 2 3 6 7 11 டீச் பண்ணியிருக்காங்க. ஓகே, I'll note this. ஓகே, 1 2 3 6 7 11 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி போஸ்டட், நீங்கள் செக் பண்ணணும். ஓகே சரண், நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். 7th லெசன் இன்னும் நடத்தலை, இதுக்கப்புறம் தான் நடத்தணும். நாளைக்கு என்ன கிளாஸா? ஐ திங்க் 10th. ஃபார் மீ இட் இஸ் 10th. மேம் வந்து 12th வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு கெமிஸ்ட்ரி மெட்டீரியல் இல்லை அப்படின்னா நீங்கள் புக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கூகுள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து கிடைக்கும். சரியா? 12th கெமிஸ்ட்ரி மெட்டீரியல்னு போட்டிங்க அப்படின்னா சொல்யூஷன் கைடோ இல்லை மெட்டீரியல்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் சமச்சர் கல்வி இல்லைனா பாடசாலை இல்லை நம்ம கல்வி, ஸோ இந்த திங்ஸ் இந்த 3 வெப்சைட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி, ஸோ அது கூட
நீங்கள் வந்து உங்களோட புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க என்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நீங்கள் அந்த மெட்டீரியல் கூட யூஸ் பண்ணி படிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகேவா? எஸ் தியோசரன் ரைட், நான் சொல்லிட்டேன்ப்பா. வெட்னஸ்டே பயோ எக்ஸாம் இருக்கா? பயோக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸ் கிளியராக பார்த்துட்டு போங்க, 1 மார்க்ஸ் கிளியராக பார்த்துட்டு போங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர், ஸோ என்ன எக்ஸாம் இருந்தாலும் எல்லோரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் நீங்கள் விட்டுட்டு போனாலும் அதில் ஏதாவது ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தென் நம்மளுக்கு மார்க் போயிடும். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேவா? சிஎஸும் இருக்கா? சிஎஸ்க்கும் அதே மாதிரி தான், எல்லாத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. பிவைக்யூஸ் பாருங்கள். சரி, அதுதான் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்க்கு இன்னும் போஸ்ட் பண்ணலையா? 10th 10th இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் ஆல்ரெடி போஸ்டட். ஓகே, செக் பண்ணுங்கள். தட்ஸ் இட். நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.